Hi guys, வணக்கம். This is CA Sheshadri over here. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். So today இன்னைக்கு நீங்க thumbnail பார்த்திருப்பீங்க. How to kickstart law. Already how to kickstart audit பத்தி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க CA Inter Group 1 how to kickstart law for the upcoming September examination. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும் கேட்டிங்கன்னா, law பொறுத்த மட்டும் you have 15 chapters. பார்க்க ஹெவியா இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ரொம்ப தலைவலி குடுக்குற, பிரச்சனை குடுக்குற பேப்பர்லாம் கிடையாது லா. ஃபர்ஸ்ட் நீங்க அத புரிஞ்சுக்கங்க. இதுல எனக்கு வேறொரு விஷயம் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, லால வந்து குறிப்பிட்ட கொஞ்சம் சாப்டர்ஸ் ரொம்ப ஹெவி இம்பார்ட்டன்ஸா இருக்குது. மெயினா ஃபெமா, எல்எல்பி, ஜெனரல் கிளாஸ் இன்டர்பிரிட்டேஷன். இந்த 4 சாப்டர்ஸ் பேசிக்கலி these 4 chapters governs around 30 to 35 marks in the exam. ஆல்ரெடி லாவுடைய வெயிட்டேஜை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் யூடியூப் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வீடியோவே வெயிட்டேஜ் தான். அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜூலையில் 15 டேஸ் இருக்குது. 15 டேஸ் 15 சாப்டர்ஸ் யூ ஹேவ் இன் லா. இந்த 15 சாப்டர்ஸில் 7 சாப்டர்ஸ் ஈஸியாக முடிக்க முடியும். இப்போவும் சொல்கிறேன், டைம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆல்ரெடி படிக்காதவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு குரூப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒண்ணுமே தட் இஸ் எல்லாமே படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஐ ஐ ஆம் கான்ஃபிடென்ட் படிச்சிருக்கிறேன், நான் ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் உள்ளவங்க மட்டும் நீங்க போத் குரூப்ஸ் பண்ணுங்க. ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்குதுங்க. 50 டேஸா இருக்குதுங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளானும் பண்ணணும். அது சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஜூலை மந்த்ல ஃபெமா, எல்எல்பி, கம்பெனி இன்கார்பரேட் அவுட்சைட் இந்தியா இந்த 3 சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ்க்குள்ள முடிச்சிடுங்க. இந்த 3 சாப்டர்ஸ் ஏன் சொல்றேன்னா, ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல பெர்ஃபெக்டாக ஃபுல்லாக ரெகுலர் கிளாஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா ஃபெமாவோட ரெகுலரும் போட்டிருக்கோம், ரிவிஷனும் போட்டிருக்கோம். சிஐஓஐ கம்பெனி இன்கார்பரேட் அவுட்சைட் இந்தியா போட்டிருக்கோம், எல்எல்பி போட்டிருக்கோம். இப்போ ஃபெமா பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமான சாப்டர். ஏன் கேட்டிங்கன்னா 12 to 14 மார்க்ஸ் வரை எக்ஸாமுக்கு வரும். போன அட்டம்ப்ட்ல வந்திருக்குது. நிறைய பசங்க வந்து ஃபெமா பார்த்து பயன் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ ஃபெமாலேருந்து 14 மார்க்ஸ் வந்திருக்குது. கட்டாயமாக ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் வந்திருக்குது. ஸோ வி ஹேவ் இன் டீட்டெயில் கவர் தட் நைட் மேர் சாப்டர். அப்புறம் எல்எல்பி சாப்டர் மேரத்தான் இருக்குது. மேரத்தானே போதுமானதாக தான் இருக்குது. அது பார்த்துருங்க. கம்பெனி இன்கார்பரேட் அவுட்சைட் இந்தியா ஐ ஹேவ் அ ரெகுலர் கிளாஸ் விச் இஸ் அப்லோடட் இந்த யூடியூப் ஆல்ரெடி. அப்போ அதை பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் 7 டேஸ் 7 to 10 டேஸ்க்குள்ள இந்த 3 சாப்டர் படிச்சு முடிச்சிடுங்க. அப்புறம் கிடைக்கிற நெக்ஸ்ட் 5 டேஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான சின்ன சின்ன சாப்டர்ஸ். டிவிடெண்ட் சாப்டர் முக்கியம். டிவிடெண்ட் சாப்டர் பொறுத்த மட்டும் செக்ஷன் 123, 124, 125, 126, 127 யூ ஹேவ் தீஸ் 5 செக்ஷன்ஸ். ரொம்ப முக்கியம். டிவிடெண்ட் கேல்குலேஷன்லாம் கேட்குறாங்க. 127 பெனால்ட்டி எல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நல்லா டிவிடெண்ட் சாப்டர் நல்லா படிக்க வேண்டிய சாப்டர். Along with that, try to cover these chapters also. Accounts of the company. அந்த accounts of the company சாப்டர் வந்து பார்க்க தான் பயமா இருக்குது. ஆனால் ரொம்ப சிம்பிளான சாப்டர்டா. நிஜமா சொல்றேன், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி ரொம்ப சிம்பிள். ஈவன் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிலேருந்து குறிப்பிட்ட சில விஷயங்கள் சிஎஸ்ஆர் அதெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்ல. அதை நீங்கள் பாருங்க தயவு செஞ்சு. அப்புறம் டெபாசிட் சாப்டர். டெபாசிட் சாப்டர் ரொம்ப சின்ன சாப்டர் தான், பயந்துக்க தேவையே இல்லாத சாப்டர் தான். ஆனால் நல்லா நுணுக்கமாக படிக்க வேண்டிய சாப்டர். ஏன்னா சின்ன சின்ன மைன்யூட்டான சில விஷயங்கள் அதில் இருக்குது. நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கண்ணை திறந்து படித்தா தான் உங்களால் ஃபுல்லாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ப்ரிலிமினரி சாப்டர் ஒன்றுமே இல்லை அந்த சாப்டரில். சாப்டர் வந்து ப்ரிலிமினரி சாப்டர் பொறுத்த மட்டும் ப்ரிலிமினரி சாப்டருடைய இல்லஸ்ட்ரேஷன் மேரத்தான் நான் நம்ம சேனலில் போட்டிருக்கணும். அது மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். சார்ஜஸ் சாப்டர் அதுவும் ரொம்ப சிம்பிளான சாப்டர். சார் இப்போ நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்க? ஃபெமா கம்ப்ளீட் பண்ணுங்க, எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணுங்க, கம்பெனி இன்கார்பரேட் அவுட்சைட் இந்தியா கம்ப்ளீட் பண்ணுங்க, ப்ரிலிமினரி கம்ப்ளீட் பண்ணுங்க, டெபாசிட் கம்ப்ளீட் பண்ணுங்க, டிவிடெண்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க, அக்கௌண்ட் ஆஃப் த கம்பெனி கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த 7 சாப்டர்ஸ் தயவு செஞ்சு யூ ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் இன் ஜூலை மந்த். இந்த 7 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணாலே 45 மார்க்ஸ் டு 50 மார்க்ஸ் வரை கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அடங்கிடும். அதில் நீங்கள் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கு ஃபெமா, எல்எல்பி, சிஐஓஏ, அதுக்கப்புறம் வரக்கூடிய நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கு ப்ரிலிமினரி, டெபாசிட், அக்கௌண்ட் ஆஃப் த கம்பெனி, டிவிடெண்ட். இந்த 4 சாப்டர் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ ஜூலை மந்த்தில் இந்த 7 சாப்டர்ஸ் ஒழுங்காக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட்ல நெக்ஸ்ட் ஒரு 5-6 சாப்டர்ஸ் ஆகஸ்ட்ல சூப்பராக படிக்க முடியும். இதில் வேறொரு விஷயம் நீங்கள் கேட்பீங்க, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் அண்ட் ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் நீங்கள் போட போறீங்களா? நம்ம யூடியூப் சேனலில் கண்டிப்பாக நான் போடுவேங்க. யாருமே அவசரப்படாதீங்க, ஜூலை எண்டுக்குள்ளே போடுவேன். ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் நெக்ஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு நான் ஃபுல் ஹெவி கிளாஸ் ஃப்ரம் மார்னிங் 9 to 5 அண்ட் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் யூடியூப்ல கண்டென்ட்டும் போடணும். நான் ரெக்கார்டிங் கிளாஸும் சேல் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அவ்வளோவெல்லாம் ப்ரொமோட்டும் பண்ணுறது இல்லை. 5 கிளாஸஸ் 5 சாப்டர்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் சேல். டிவிடெண்ட், அக்கௌண்ட்ஸ், ஆடிட், ஷேர் கேபிட்டல் டிபெஞ்சர், மேனேஜ்மெண்ட் அட்மின், இவ்வளோ 5 சாப்டர்ஸ் மட்டும் தான் நான் வந்து ரெக்கார்ட் சேல் போயிட்டு இருக்குது. அந்த ரெக்கார்ட் சேல் நிறைய பேர் வாங்குறாங்க, இல்லையா சொல்லவே இல்லை. இதில் என்னன்னா
3 சாப்டர்ஸ் டிவிடெண்ட் அக்கௌண்ட் அண்ட் ஆடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டேன். மேனேஜ்மெண்ட் அட்மின் ஷேர் கேபிட்டல் டிபென்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறேன். ஸோ பை த மந்த் ஆஃப் ஜூலை 25 ஜூலை எண்டுக்குள்ள நான் அந்த எல்லா கம்ப்ளீட் அந்த 5 சாப்டர்ஸ் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடுவேன். இப்போ நான் என்ன இது கூட சொல்ல வரேன்னா, இந்த 5 சாப்டர்ஸ் ஆல்ரெடி ரெக்கார்டட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஃபெமா இஸ் தேர் இன் யூடியூப், எல்எல்பி இஸ் தேர் இன் யூடியூப், சிஐஓஏ இஸ் இன் யூடியூப். அப்புறம் ஜென்ரல் கிளாஸ் இன்டர்பிரேஷன் போடுவோம். ஸோ ஜென்ரல் கிளாஸ் இன்டர்பிரேஷன் போட போறீங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, வி வில் பி புட்டிங் இட் as soon as possible in our channel, no worries. ஸோ இந்த மந்த் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபெமா எல்எல்பி சிஐஓஐ ப்ரிலிமினரி டெபாசிட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்ஸ் இவ்வளோ சாப்டர் படித்து முடிச்சுடுங்க. இவ்வளோ சாப்டர் படிக்கத்தான் டைம் இருக்குது. நீங்கள் இவ்வளோ சாப்டரை விட படிக்க முடியும் சார், எனக்கு ஸ்ட்ரென்த் நிறைய இருக்குது, நான் ஆல்ரெடி படித்த விஷயங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆடிட், கம்பெனி ஆடிட் முடிஞ்சா அதுவும் நீங்க கவர் அப் பண்ணி வச்சிருங்க. கைஸ், ஹோப் என்ன பண்ணணுமே தெரியாதவங்க ஒரு சின்ன ஐடியா எப்படி லா ஆரம்பிக்கணும்னு கிடைத்தது அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ. ஹோப் திஸ் குட்டி வீடியோ வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ கைஸ். திஸ் இஸ் சி. சேஷாத்ரி சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.